நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் அருகில் இருக்கிற ஒரு கிராமம். இருளஞ்சந்தை பேட் என்ற இந்த பகுதி கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற சுடுகாடை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் என்பது போடப்படலைங்க. அதை இந்த இருக்கிறது தகன கொட்டகை. இதுதான் தகன கொட்டகை. இங்கே தான் அவங்க வந்து இறந்து போனவங்கள புதைக்கிறது இங்கே செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது இது இங்கே புதைக்கப்பட்டிருக்கிற இடம். அதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிற இடம் வந்து இது வந்து கருமகாரியம் பண்ணுவதற்காக ஆதிதிராவிட நலத்துறையால் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த ஷெட்டுங்க. இந்த ஷெட்டினுடைய நிலைமையை பாருங்கள். இங்கே இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்போம், என்ன எப்படி பண்ணப்பட்டிருக்குன்னு பேசுவோங்க. வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? திருநாவுக்கரசு. இந்த பகுதியில் இருக்கீங்க? இளைஞர் பேட். சரிங்க. இது இந்த கட்டியிருக்கிறாங்களே, இது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க? கடந்த 5 ஆண்டுக்கு முன்னே தனவேலு அண்ணன் எம்எல்ஏ இருக்கும்போது இது கட்டப்பட்டது. அது ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடம் கருமாதி பண்ணுற இடம் கிடையாது. இது மாற்று இடம் ஒன்று தாங்கக்காரன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த இடத்துலலாம் பண்ணுவோம். இதை வந்து அந்த டைமில் எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல வந்து கட்டினாங்கன்றது நமக்கு தெரியாது. கட்டப்படும் போதும் நமக்கு தெரியும் இது தனவேலு எம்எல்ஏ முடிவில் கட்டுறாங்க, நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாதுக்காக அது கட்டப்பட்டது. கட்டினாலும் சந்தோஷம். அந்த இடத்துக்கு நடைமுறைக்கு இன்னி வரைக்கும் அது கொண்டு வரல. கடந்த 2வது ஒரு எம்எல்ஏ வந்தார். அவரும் இது சம்மந்தமாக ஊர் மக்கள் சொன்னாங்களான்னு தெரியல. திரும்ப இதை பயன்பாட்டுக்கு இல்லாமல் அப்படியே இருக்குண்ணா. சரிங்க. இது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்னா கட்டிட்டாங்க. ஆதிதிராவிட நலத்துறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி கொண்டு வர முடியும்? இது கட்டப்பட்டது. இது அரசாங்கம் வந்து தான் இது ஏதாவது ஒரு ஊரில் தகவல் சொல்லிட்டு ஒரு திருவிழாவோ ஏதோ பண்ணாதானே ஒரு படைப்பு, ஒரு கட்டடன்றது ஒரு திருவிழான்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு ஆரம்பிக்கல. இது வரைக்கும் அதிகாரிங்க அது சம்மந்தமாக இது வரைக்கும் ஊர் மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பயன்பாட்டுக்கு வரணுன்னா இது சுற்றி இந்த இடத்துக்கு மட்டும் அந்த கருமதி கொட்டை கட்டிக்கிறதுக்கு ஒரு சுற்றி காம்பவுண்டு போட்டுட்டு, அதே மாதிரி இது சுற்றி ஒரு காம்பவுண்டும் போடலாம். போட்டுட்டு இது இன்னி காலகட்டத்தில் சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இங்கே ஒரு லைட் வசதியும் கிடையாது. அப்படி சப்போஸ் கர்மகாரியம் சுடுகாட்டுக்கு வர இடத்துல ஒரு தண்ணி அடிக்கிற பம்பு கூட கிடையாது. ஏதோ குளிக்கணும் போனால் கூட அந்த வசதி கிடையாது. இது வரைக்கும் சுற்றுச்சுவரும் இல்லை. சுற்றுச்சுவரும் இல்லை. இது லைட் வசதியும் கிடையாது. இரவு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரணுன்னா கூட அங்கே லைட்டு வெளிச்சம் கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தையும் பந்தம் பிடிச்சின்னு தான் அங்கே புதைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கொடுமையாக இருக்குதுங்க. பந்தம் தான் வேணும், வேறு வழி இல்லை. அங்கே லைட்டு வசதி எது மின்சார வசதி இல்லை. ஆனால் பக்கத்தில் கம்பம் இருக்குது. ஒரு லைன் எடுத்து ஒரு லைட்டு கம்பம் அமைச்சா நல்லாயிருக்கும். சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. இது மக்கள் மத்தியில் இதை கொண்டு போவோம். பாகூர் தொகுதி முழுவதும் மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இதை அனுப்புவோம். ஆதிதிராவிட நலத்துறையோடு நம்ம பேசுவோம். இதுக்கு ஏற்பாடு சுற்றுச்சுவர் போடுவதற்கு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து தான் கேட்போம். அப்படி அவங்களால முடியலைனாக்கா ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக தொடர்ந்து ஆதிதிராவிட மக்களுக்கான வாழ்விடங்கள்லேருந்து இறுதி சடங்கு பண்ணுகின்ற அந்த சுடுகாடு அதெல்லாமே சுற்றுச்சுவர் போடுற வேலையும் பண்ணுறாங்க. அதையும் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க.